money, 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 money. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. சாமி கும்பிட வாங்க. வாரு. சத்யா, இந்த மணி அடிமா. ஏமா நான் அடிக்கமா. குருட்டி எதுக்கடி புடிங்கியா? அம்மா என்னையதான் அடிக்க சொன்னா. ஏம்மா பாருமா, நான் அடிக்கட்டான்னு கேட்டதுக்கு நீ சரின்னு சொன்னாலம்மா. ஏம்மா யாராவது ஒருத்தர் அடிக்கம்மா. தாயம்டி, நான் தானே அம்மாட்ட இருந்து வாங்கினேன். அம்மா சத்யா வச்சுக்கன்னு சொன்னா, சுவானியா வச்சுக்கன்னு சொல்லல. கையில இருந்து புடுங்கிக்கிட்டு மொத வாங்கினாலாம். மொத எவா கையில இருந்தா நான் புடுங்கல. எடி சண்டைய விடுறிய? எடி என்ன ஒரு மாய் முடிச்சுக்கிட்டு நிக்கிறிய? சாமி கும்பிடுங்க. அதான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். கம்ப எடுத்துட்டேன், வேற முறியாம கீழே வைக்க மாட்டேன். பாத்துக்கிடுங்க. ஒன்றரை சித்த பாரு. போந்தல ஒளிஞ்சி பிள்ளைல காணையில அதுக்கடையில எங்க ஓடிறியல்வம்மா? ஏடி ஏடி எங்கடி ஓடிட்டு திரியறிய? ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி சாமி கும்பிட தெரியாதா? கிட்ட தள்ளி வா. நாங்க தொட்டு கும்பிடுங்க. திருநீர் எடுத்துடுங்க. எம்மா அப்பாக்கும் பூசி விடுமா? ஏன் சின்ன பிள்ளைய பூசுமா? நாங்க எடுத்துடுங்க. எப்ப நீங்க அம்மைக்கு பூசுங்க, அம்மா உங்களுக்கு பூசுவா. ஏ தூர வாங்கடி. எம்மா ஏடி சும்மா இருங்க. எம்மா பூசி விடுமா? ஏ எடுத்து பூசுங்க. அந்த பிள்ளையில சொல்லிச்சினே அவியெல்லாம் நிக்கற வரா. எப்ப நீங்க அம்மைக்கு பூசி விடுங்கப்ப. பிள்ளையில வரு. எம்மா வாமா. எடி கையோ போடுங்க. அதான் சும்மா இருங்கடி. தூர போங்க. சத்யா கைய விடு, அடிச்சு விடுவேன். ஏ பூசு, பிள்ளைல ஆசைப்படுவல. பிடிச்சிருக்கு கிறுக்கு. என்ன போ. இது விடு, நீனும் பூசி விடுமே. ஏம்மா என்ன? எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம் உனை எழுதி, உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். இப்ப நீங்களும் ஊதி விடுங்க. ஆமா ஊதியாவ போங்கடி வேலையை பார்த்துட்டு. அம்மைக்கு வெக்கத்து வரா. என்கிட்ட பேசினா மூஞ்ச பேத்துருவேன். ஓட்டைய வட்டி பேசுனா அம்மா வெக்கப்படியத பாரு. நீ யார்கிட்ட சொன்னா? அலங்கட்டா வாயில குத்திரும் பாத்துக்க. சத்யா நீ இந்த புக்கோளுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வை. சுவானி நீ அப்பா பைக்கு உங்க சைக்கிள் எல்லாத்துலயும் சந்தனம் குங்குமம் வைங்கம்மா. சரிம்மா. என் புக்கை தவிர வேற எவ்வளோ புக்குக்கும் வைக்க மாட்டேன். நீ வச்சிட்டாலும் அப்படியே விளங்கிரும். கடி நாய் எப்படி கடிச்சு வச்சிருக்கு. ஒன்ட்டெல்லாம் இந்த ஜென்மத்துல நான் பேச மாட்டேன் பாருட்டி. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாங்கிட்டு நான் பேச மாட்டேன். இப்படி கடிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மத்துல நீ என்னதான் பறக்கான்னு பாரு. இப்பதான் சண்டை போட்டு உருண்டுட்டு கிடந்தால்வ, அதுக்குள்ள சண்டாச்சா? சுவாமி ஓடியா.
ஓடி போயிட்டு வருமா இருக்குங்க ஏடி எங்கடி யாரி கிடக்குறியா எம சாமி ரூமா பாத்துட்டு வாரா ஏடி சாமி வர நேராமா இந்த பாய்சம் கொண்ட கடல எல்லாம் கொண்டு எல்லார் வீட்லயும் கொடுத்துட்டு வாங்க போங்க நீங்க எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாவ ஏடி கொடுத்துட்டு வந்து இருங்க ஏடி அதான் ஒண்ணு கேட்காத மாதிரி ஒய்யாரத்துல யாரு இருங்க கீழ உளும்போய் தானே தெரியும் கீழலாம் உளுந்தா போல ஆஸ்பத்திரிக்குலாம் கூட்டி போய் நினைக்காத அதுக்குலாம் என்கிட்ட பணம் கிடையாது பாட்டிமாட்டே என்னம்மா தசரா சாமியெல்லாம் எங்கனத்தி வருது சாமியில கோயில்ல எனக்கு அப்படியா கொட்டு சவுண்ட்லாம் பக்கத்துல கேட்டுச்சுலாதே கோயில்ல தான் அடிட்டு நிக்கவ இனிதான் ஊருக்குள்ள வரோம் நான் அங்க இருந்து தானே வரேன் ஏத்தே நீங்க கோயிலுக்குலாம் போவீங்களா ஆமாம்மா போவேன் எங்க கடை அங்கன தானே இருக்கு இந்த பையனெல்லாம் கொட்டடிச்சு ஆடிட்டு கிடப்பானல பார்க்க அழகா இருக்கும் உங்க அம்மா வீட்ல இருக்காவலாமா ஆமா தே எங்க அம்மா வீட்ல தான் இருக்காவ சரிம்மா நான் அப்ப பாத்துக்கிறேன் சுவானி பாத்திமா தேவதியா எவ்வளவு நல்ல வீல இருக்கவ ஆமா நல்ல அத்தை பாத்திமா உள்ளவாமா இருக்கட்டுக்கு இப்ப போண்டியதான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒத்த ரூபாயா சில்லற இருக்குமாக்க 1000 ரூபாய்க்கு இருக்காத பாத்திமா என்னம்மா சாமிகளுக்கு காணிக்க போட எல்லாரும் சில்லற கேட்டு வரவக்கு இல்லைன்னு சொல்ல கஷ்டமா இருக்கு அதான் யார்ட்டையாவது கிடைக்குமான்னு ஒவ்வொரு வீடு வீடா கேட்டு வரேன் 1000 ரூபாய்க்குன்னா இருக்காத பாத்திமா ஏம்மா ஏன் உண்டியலுக்கு இருக்கலாமே எடுத்து கொடுக்கட்டா ஏம்மா நான் கொடுக்கம்மா சுவானி நான் கொடுக்கமா டூருக்கு போதுக்கு தானே சேர்த்து வச்சேன் நாளைக்கு எப்படி இந்த காசெல்லாம் ரூபாயா தான் மாத்தணும் சரி அப்ப கொடு ஏம்மா எடுத்துட்டு வரோம் சரி மக்களே போவாங்க நல்ல தங்கமான பிள்ளைகள் கேட்காமலே கொண்டு வரேங்குது நம்ம தெருவுல அவ்வளவு வெரைட்டியும் கேட்டேங்க ஒருத்தி கூட தரேன்னு சொல்லல பாத்திமாத்தே என்னங்க கொண்டாமா தேங்க்ஸ்மா இருக்கட்டுத்தே நானே இது ரூபாய மாத்தணுன்னு தான் இருந்தேன் சரிம்மா ஏக அப்ப நான் போயிட்டு வரேன் கடையில ஒரே கூட்டமா இருந்து சரி பாத்திமா சரி போ ஏம்மா அது ரூபாய் தரல ஐய மறந்து போறான்னு நினைக்கேன் கூடுலீசா பாத்திமாத்தே ஏத்தே ஏத்தே ரூபா தரலமா ஐயே ரூபா இல்லாம தானே உங்ககிட்ட ரூபா கேட்க வந்தேன் எம்மா எனக்கு யானுமா இருட்டி பாத்திமா ஏக்க நீ சில்லற தானமா வேணும்னு கேட்டா ஆமாக்க கடையில வந்து ஒவ்வொரு ஆளா சில்லற இருக்காங்குது கையில ஒத்த பைசா இல்ல அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அடுத்த மாசம் எங்க வீட்டுக்காரையில சம்பளம் போட்ட உடனே தந்துருவேன் எனக்கு விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் இருந்த மறந்து சொல்லடா ஏம்மா எனக்கு ரூபா வேணுமா நான் என்னடி செய்வேன் அவன் ரூபாயை வச்சுட்டு தான் சில்லறை கேட்கான்னு நினைச்சேன் எனக்குலாம் தெரியாது எனக்கு இப்ப வேணும் சேவட்ட பேத்துருவேன் உடனே குடுன்னு சொன்னாடி ஆளுக்கு பிள்ளை முந்திரி கொட்டை மாதிரி போய் எடுத்து கொடுத்துக்கிட்டு புடிச்ச புடியில நிக்கா ஏம்மா ஏம்மா பெருத்தால காராடிட்டே வராத மூஞ்சில குத்தி விடுவேன் எனக்கு வேணுமா ராணியக்கா சின்ன பொண்ணே ராணியக்கா ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமாக்க ராணியக்கா சின்ன பொண்ணு சில்லறை இருக்காக்க தசரா சாமியில் ஒன்னொன்னா வருவு காணிக்க கொடுக்கணும் பத்தியலா சின்ன பொண்ணு சில்லறை இருக்கு வாங்கிட்ட ரூபா இருக்கா என்னது இப்படி கேட்டுட்டிய ரூபாய் இல்லாமையாக்க சில்லறை கேட்க வருவேன் இல்லம்மா இப்பதான் பாத்திமா வந்தா சில்லறை வாங்கிட்டு ரூபாய் தராம போயிட்டா எக்க ரூபாய் இல்லன்னா ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாய் கடன் தாங்கன்னு கேட்டிருப்பாங்க இப்படி சில்லறை வேணும்னு கேட்க மாட்டாங்க ஏம்மா நான் கொடுத்தம்மா அவ பாத்திமாத்தி கொடுத்தாலாம் சத்தியா எனக்கு இப்ப 100 ரூபாய் கிடைக்குமே சுவானி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா சரி தே ஏக்க சரஸ்வதி பூஜைல பாயசம்லாம் வச்சிட்டீங்களா வச்சிட்டேன் சின்ன பொண்ணு சாப்பிடுறியா ஐயா இப்பதான் வசந்தி கையில சாப்பிட்டுட்டு வந்தேன் ஏக்க நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்க மாமியாருக்கு தெரியாம கொடுத்து விடுங்கன்னு அவைய கோயில உள்ள எல்லாம் திங்க உடம்புடாவ பத்தியில சரிம்மா பார்த்து கொடுத்து விடுறேன் அப்படி இல்லைன்னா நீ ஒரு எட்டு வந்துருன்னு ஆட்டுக்கு ஏத்தே என்னங்க தேங்க்ஸ் மக்கா பரவாயில்ல தே சுவானி தான் தங்கமான பிள்ளை கேட்ட உடனே யோசிக்காம கொண்டு வந்தா சத்தியெல்லாம் உங்களே மாதிரிமா அப்படியே நிக்கா அப்படிலாம் இல்ல தே சரி மக்கா சும்மா சொன்னேன் ஏக்க போயிட்டாரே பாயசம் கொடுத்து விட்டுருங்கண்ணே ஏம்மா சின்ன பண்ணத்தை தந்து 100 ரூபாய் தா நல்லா வாங்கி வச்சுட்டு அமைதியா நிக்கால விளக்குமாறு பிஞ்சிரும் ஏன்டி எவட்டி தந்தா சாணி ரூபாய் எதுவும் தரல வாங்கிட்டு இல்லைன்னு கிடைக்காது ஏத்தே என்ன மக்கா
ரூபா தரல தே மறந்துட்டீலு. ஐயா அது எப்படிமா மறப்பேன்? ஐயோ பாவம். சிவானி எத்தே எங்க வீட்டுக்கு பாயசம் கொண்ட கடலாம் கொண்டு வருவாளா? அப்ப தாரேன்னு. எத்தே எனக்கு ரூபா வேணும் தே. 5000 ரூபா வீட்டுல இருக்குமா? தெருவுல பேசிட்டே நிக்கும் போதுல அப்படியே சாமி வருவோன்னு இன்னைக்கு வந்தேன். ரூபா இல்லாம சில்லறை கேட்க வருவானா? நீ வா, நான் எடுத்தாரேன். சாமியில் வந்துடும், நான் போயிட்டு வரேன். எம்மா என்னம்மா இப்படி போறாவ? நான் என்னடி செய்வேன்? நீங்க தானே ஓடி ஓடி கொடுத்திய. எம்மா பாத்திமாத்த தரக்கூடிய ரூபாய் நீ எனக்கு தாரேன்னு சொல்லிட்டா தந்துடணும். எம்மா அப்ப எனக்கும் தா, நீ அந்த அத்தட்ட வாங்கிக்க. எம்மா மூஞ்சில குத்திடுவேன். ஓடி ஓடி ரெண்டு பேரும் கொடுத்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டட கால்வ. சை யாரா அந்த அத்தை இப்படி இருக்காவல? எனக்குலாம் அவள பிடிக்கவே பிடிக்காதுமா. சாணி ஆனா அந்த அத்தைக்கு ஒன்னேதான் நல்லா பிடிக்குமா. நீ தான் வீட்லயே நல்ல பிள்ளையா. ராணிகா ராணிகா இவ எதுக்கு வரேன்னு தெரியலையே. ஏமா வசந்தியத்தையும் ரூபா கேட்க தான் வரவுன்னு நினைக்கிறேன். கேட்டா இல்லைன்னு சொல்லிடு, என்கிட்டயும் கேட்காத நான் தரமாட்டேன். ஏமா நானும் தரமாட்டேன். ஏமா நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேம்மா, நீங்களே அதை வச்சுக்கிடுங்க. அப்படி சொல்லிட்டு ஒதுங்கிறாத. பாத்திமாத்த தர வேண்டிய 100 ரூபாயை நீ தான் எனக்கு தரணும். ஏம்மா எனக்கும். ராணிகா ஏம்மா வாரம்மா, உயிரை வாங்குறதுக்குனே வாராள்வம்மா. ராணிகா வா வசந்தி. ஏக்கு தசரா அவளும் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டான். சீக்கிரம் வாங்குக்க. எனக்கு கொஞ்சம் நேரம் வசந்தி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துருவேன். நீங்க வாங்குக்க, சேர்ந்து போனாதானே நல்லா இருக்கும். எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று ஆடுவாவ. சரியா? சேர்ந்து போவோம். சே இந்த பிள்ளைய போய் தப்பா நினைச்சிட்டோமா. என்னக்கா யோசிக்கிறிய? ஒன்னும் இல்லம்மா, பிள்ளையில கூட்டு வரணுமா நீ பாக்க. ஏடி கோயிலுக்கு சாமி வந்திருக்கா, பார்க்க வரீங்களா? வேண்டாம்மா, நாங்க நம்ம தெருவுக்கு வரும்ல அப்பம் பார்க்கோம். வாங்கம்மா, வருஷத்துல ஒரு நாள் எப்படி சாமியில வரோம், வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல அத்தை பத்தியட்டி நம்மள கூட தான் வந்திருக்காவ. சே நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். ஆமா பத்தியட்டி, ஒரு ஆளை வச்சு எல்லாரும் எப்படி நினைச்சிட்டோம் பத்தியா. மக்களே நீங்க வசந்தியத்தையே இருக்க சொல்லி காப்பி ஏதாவது போட்டு கொடுங்கட்டி. சே ஆளும் ஒரு மாதிரி நினைச்சிட்டோம் பத்தியா, எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கு. சரிம்மா நீ போ, நாங்க அந்த அத்தட்ட பேசிட்டே காப்பிலாம் கொடுக்கோம். வசந்தி இதுல இரு, பிள்ளைகள் வந்துட்டு பேசிட்டே இருப்பாவ, அதுக்குள்ள நான் விளக்கு பொறுத்ததுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். மாதிரி நம்ம சேர்ந்து போவோம். வேண்டது நீங்க சாமிலாம் கும்பிடுங்க, நான் லட்சுமி கடையும் போய் லேசா சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஒரு காப்பி மட்டும் குடிச்சிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறை மட்டும் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நல்லா தானமா பேசிட்டு இருந்தாவ. என்னம்மா சிரிக்கிறிய? ஒன்னும் இல்லத்தே. அன்னைக்கு சில்லறை இருக்காக்க, சாமி எல்லாம் ஒவ்வொன்றா வர பத்தியலா கொடுக்கணும். 10 ரூபாய் 20 ரூபான்னு போட்டா கட்டுப்படி ஆகாது பத்தியலாக்க. எம்மா தாயே என்கிட்டலாம் 5 பைசா கிடையாதுமா. இப்படி என்னத்துக்கு கேட்டுவிட்டேன்? சில்லறை இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு 2 கையெடுத்து கும்பிடுறிய. வசந்தி என்கிட்ட 10 பைசா இல்ல வசந்தி, வாரவியெல்லாம் சில்லறை தாங்கன்னு சொல்லிட்டு ரூபாய் தராம ஓடுறிய. எனக்கு ரூபாய் எங்க இருந்து வசந்தி வருது? ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் 100 ரூபாய் தான் கை செலவுக்கு தரவ. நான் இதுல எத்தனை பேருக்கு பங்கு வைக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? இது நீங்க எனக்காண்டியே யாருக்கு ரூபாய் கொடுத்தியே? ஒரு மாதிரி பேசுறிய. உங்க தேவைக்கு நீங்க கொடுக்குறீங்க. நான் உங்க சில்லறை தானே கேட்டேன். என் கையில இருக்க 100 ரூபாய் தந்துட்டு உங்ககிட்ட ரூபாயோ சில்லறை இருந்தா வாங்க போறேன். இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இப்படி பேசுறிய? ஏ வசந்தி உன்கிட்ட ரூபாய் இல்லாம சும்மா கேட்க வரியன்னு நினைச்சிட்டேன் வசந்தி, மன்னிச்சிரு. அப்ப நான் ரூபாய் எடுக்காம உங்ககிட்ட சும்மா சில்லறை மட்டும் கேட்க வந்தேன்னு நினைச்சிருக்கிறிய. சரிக்கா சரி. ஐயா அப்படிலாம் இல்ல வசந்தி, நீ எப்பவும் கேப்ப பத்தியா. தெரியாம உங்க வீட்டுல இருந்து கேட்டுட்டேன், தெரியாம கேட்டுட்டேன். என் புத்திய செருப்பால அடிக்கணும். நீங்க வந்து உங்க கூட வந்தனால தான் அதை நான் கேட்டேன். இல்லனா போற வழியில 100 கடை இருக்க, எந்த கடையில சில்லறை கேட்டாலும் தருவாங்க. தெரியாம கேட்டுட்டேங்க, தெரியாம கேட்டுட்டேன். நில்லுமா, கையெடு கேக்க. வசந்தி சத்தம் போடாதம்மா. சரிக்கா விடுங்க, நான் சத்தமும் போடல எதுவும் போடல. இனி யாரும் என் பேச்சுக்கு வராதீங்க, நானும் இனி யார் வீட்டுக்கு வர மாட்டேன். ஒரு 100 ரூபாய் சில்லறை கேட்டதுக்கு என்ன நீங்க என்னெல்லாம் அசிங்கப்படுத்திட்டீங்க? உங்க மனசுல நான் அப்ப எப்படிக்கா இருந்திருக்கேன்? இந்த பிள்ளைல என்னன்னா 100 ரூபாய் கேட்ட உடனே சிரிக்கி நீங்க ஒரு மாதிரி நக்கலா பாக்குறிய. வசந்தி இப்பெல்லாம் பேசாத வசந்தி, எத்தனை நாள் நீங்க ரூபா கேட்டு தந்திருக்கேன். என் பிள்ளைகளுக்கு ரூபாமா அதுவ கேட்டதோடி ஓடி ஓடி போய் எடுத்து கொடுத்துச்சு. இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலும் நீ கோவத்துல சொல்லிட்டேன் வசந்தி. அவ்வளவு ஏமாத்தினாள் வேண்டா, நானும் இப்ப ஏமாத்த போறேன் நினைச்சிட்டு இருந்திய. இல்லம்மா நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன். சும்மா இருங்க, நீங்க மட்டும் இல்ல இந்த ஊருகாரியில என்ன ஒரு பயதாங்க நினைச்சிட்டு இருக்காள்வ. 4 முடினா வீடு வீடா கோல் சொல்லுவா, 4 முடினா சண்டை இழுத்து விடுவா, 4 முடினா வாங்கின காசு திருப்பி தர மாட்டா. என்னெல்லாம் பேசுறிய தெரியுமாங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு தான் தெரியாத மாதிரி உங்ககிட்ட பழவியே. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாவமா, நீனா கற்பனை பண்ணாத. போதுங்க விடுங்க, என் மனசுலாம் நிறைஞ்சு போச்சு. நான் யார் யாசினாலும் அடுத்து உடனே மனசு கேட்காம வந்து உங்ககிட்ட பேசி மத்தியிலாக்க. உங்களுக்குலாம் என்ன இலக்காரமா தாங்க இருக்கும்.
நானே எல்லாரும் உள்ள மாதிரி 3 நாள் 4 நாள் மூஞ்சி தூக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க என்னைய தேடி வந்திருப்பிய. ஐயா அப்படிலாம் இல்ல வசந்தி. நான் 100 ரூபாய்க்கு சில்லற தானே, நான் இப்ப தாரேன். வேண்டாங்க வேண்டாம், நான் போற வழியில எங்கேயாவது வாங்கிக்கிறேன். என்கிட்ட இருக்கு வசந்தி, நான் தாரேன். நீ வருத்தப்படாத, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வருத்தப்படாத. மக்களே ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற இருந்தா எடுத்துட்டு வாங்கம்மா. எம்மா என்கிட்ட எங்கம்மா இருக்கு? சும்மா எடுங்கன்னு சொல்லியா என்ன தேடி பார்த்தாலும் என்கிட்ட 100 ரூபா கிடையாது. ஏமா என்கிட்ட இல்ல, போற வழியில கடையில மாத்திட்டு போங்க. ஏட்டி இருக்கதை எடுத்து தாங்கட்டி, கொடுக்கலன்னா எதை நினைப்பா. சுவானி நீ குடு குடா. அவ கையில ரூபாய் வச்சுட்டு தானே மக்களே கேக்கா. இருந்தா தாங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுக்கேன். இல்லைன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கம்மா. அவளும் போற இடம்லாம் சொல்லுவா, ராணியக்கா இப்படி ஆசிவிட்டான்ட்டு. எனக்காண்டி போவாங்கம்மா என் பிள்ளைகளு. ராணியக்கா இல்லைன்னா விடுங்க, போற வழியில கடையில வாங்கிக்கிடலாம். வசந்தி இருக்குமா? நீ சில்லற ஒவ்வொரு ரூபாயெல்லாம் வேணும்னு கேட்டா வீட்டு 2 ரூபா 5 ரூபான்னு இருக்கு போலுக்கு. அதான் பேசிட்டு இருந்தேன். உனக்கு 2 ரூபா 5 ரூபான்னா பரவாயில்லையா வசந்தி? ஆ பரவாயில்லக்க. வாங்க மக்களே எடுத்துட்டு வாங்க போங்க. சத்தியா இந்த அத்தை ரூபா தருவாவ நீ நம்புறியா? ரூபாய் எடுத்து காட்டினாவளாட்டி தருவாவளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அம்மாட்ட வாங்கணும். வா வசந்தி, நான் எதுவும் சொன்னதை மனசுல வச்சுக்கிடாதம்மா. ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். சரிங்க, நான் ஒன்றும் நினைக்கல. எல்லாரும் அப்படி நினைக்க பத்தியிலக்க என்ன, அதான் சங்கடமா இருக்கு. நான் நீங்க அடிச்சுட்டு தந்தாலும் வாங்கி தும்பேன். நீங்க போவலியே அப்படின்னாலும் அடுத்த நேரம் உங்க வீட்டில் தான் வந்து நிற்பேன். சரிக்கா விடுங்க. என்ன தாமக்கலே தா வசந்தி வாங்கிக்கம்மா. வேண்டாக்க பிடிமா, இவ்வளவுக்குள்ள சொல்லியம்ல பிடி. கோயிலுக்கு சாமி இன்னைக்கு இப்படி போறா? அவசரத்துல மறந்துட்டாலா இருக்குமோ? ஆமா மறந்துட்டாவ. அடி உனி ஏமாத்திட்டு போறவமே ஓடு போய் புடி. ஆமாமா போ, இல்லனா தர மாட்டாவ. சரி போற விட்டி. வசந்தி 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 ரூபா தராம போறா. வசந்தி 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 ரூபாய் மறந்து போறாமா. ஏக ஒரு 100 ரூபாய்க்கு இப்படி பெருத்தால வாரிய. என்னங்க உங்ககிட்ட வாங்கின சில்லறையை நீங்களே வச்சுக்கிடுங்க. ஏக்க என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல உமா, 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்கினேன் இந்த அக்காட்ட. அதை நான் ஏதோ கொடுக்காம ஊரை விட்டு ஓடிய மாதிரி பெருத்தாலும் ஓடி வரவ. என்ன ராணியக்க, அது இங்க தானே இருக்க போறாவ. என் பிள்ளைகளும் உண்டியல்ல இருந்து எடுத்து கொடுத்துச்சா, அதான் இது தந்துருவாங்க. வேணா அந்த பிள்ளைகிட்ட நான் வந்து சொல்லட்டா? ஒரு 100 ரூபாய்க்கு இப்படி ஆனாலும் பெருத்தாலும் ஓடி வந்துட்டீல. அப்ப என்னடா ஏதோ கடன் கேட்க வந்த மாதிரி பேசுனிய, இப்ப நான் விரட்டிட்டு வாரிய. சரிதாங்க சரிதான், எல்லாரும் என்ன அப்படிதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டுறிய. இல்லம்மா எனக்கு தேவை இருக்கு, நானும் சாமியில் வந்தா போடணும்ல. எக்க உண்டியல்ல இருந்து தானே கொடுத்தேன்னு சொன்னிய, வேற காசு உண்டியல்ல இல்லாமையா இருக்கும்? ஏன் இருக்கு உமா இருக்கா? அப்ப எனக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற தாங்கக்க. எடுச்சிருப்பேன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ.